நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய் ஏராளமான நன்றி சொல்வேன் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாய் ஏராளமான நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா மீண்டும் ஜீவனை கொடுத்து நீரை வாழ வைத்தீரையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவேன் நாள்தோறும் போற்றுவேன் தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் அளவில்லாவரை கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம் அளவில்லாவரை கிருபைகளுக்காய் ஆயுள்
அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், காலவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கேட்கலாம். இசைக்கியல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1லிருந்து அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கலாம். ஜான் எழுதுவாங்க. நம்ம எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். அவரோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதில் செய்ய வேண்டியவில்லை செய்யவும், விட வேண்டியவில்லை விடவும், கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபத்தோடு கூட அதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் பிதாக்கள் திராட்சை கனிகளை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் பூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலின் இந்த பழமொழியை சொல்லுவது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவோ என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகோ. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியும் செய்து மலைகளின் மேல் சாப்பிட்டாலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோடு சேராமலும் ஒருவனையும் கொடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிஷை வாங்காமலும் அந்நியத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள் வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆனாலும் அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் கள்ளனும் ரத்தம் சிந்துகிறவனும் மேற்சொல்லிய கடமைகளின்படி நடவாமல் இவைகளில் ஒன்றுக்கு ஒப்பானதை செய்கிறவனுமாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிட்டு தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தி சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி கொள்ளைக்காரனுமாய் இருந்து அடமானத்தை திரும்ப கொடாமல் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அருவருப்பானதை செய்து வட்டிக்கு கொடுத்து பொலிஷை வாங்கினால் அவன் பிழைப்பானோ? அவன் பிழைப்பதில்லை. இந்த எல்லா அருவருப்புகளையும் செய்தானே, அவன் சாகவே சாவான். இந்த இரத்தப்பழி அவன் மேல் இருப்பு. பின்னும் இதோ அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்து அவன் தகப்பன் செய்த எல்லா பாவங்களையும்
கண்டு தான் அவைகளின்படி செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் அனுமானத்தை வைத்துக் கொண்டிராமலும் கொள்ளையிடாமலும் தன் தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து சிறுமையானவனுக்கு நோவு உண்டாக்காதபடிக்கு தன் கையை விலக்கி வட்டியையோ பொலிசையோ வாங்காமலும் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமணத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் தகப்பனோ என்றால் கொடுமை செய்து சகோதரனை கொள்ளையிட்டு தகாததை தன் ஜனங்களின் நடுவிலே செய்தபடியினால் இதோ அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். இது எப்படி? குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமக்கிறது இல்லையே என்று நீங்கள் கேட்டால், குமாரன் நியாயத்தையோ நீதியும் செய்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ததினால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் பாடும்பொழுது நம்ம ஆண்டவருக்காக நம்ம காணிக்கை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். தேவன் நமக்கு நாம் ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் நமக்கு அதிகமாய் ஆண்டவர் கொடுத்து நமக்கு அதிசயமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தான் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தான் தேவன்.
ஆமென். கர்த்தாவே ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஏசப்பா. நீர் ஏசப்பா கையிற்கிறீங்களாம் ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஏசப்பா. வீட்டை ஆசீர்வதிங்க கர்த்தாவே, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஏசப்பா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லியிருக்க கர்த்தாவே. விசுவாசத்தோடு கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஏசப்பா விசுவாசத்தோடு ஒரு ஆலயத்தில் ஏசப்பா கேட்டிருக்கிறார்கள் ஏசப்பா. அவர்களை பெற்றுச்சவர்களுக்காக ஏசப்பா அவர்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏசப்பா நீ செய்ய போகிறீர்கள். அதற்காக ஏசப்பா நாங்கள் இப்போதே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏசப்பா. ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகள் தாட்சியாய் பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னவனே ஏசப்பா. ஒரு நன்மையும் குறைபடாத ஏசப்பா எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் கொடுக்கக்கூடிய கரங்களை ஏசப்பா நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. புது புது ஆத்துமாக்களை ஏசப்பா சபையை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வளனார் பகுதியை, மாடம் பகுதியை ஏசப்பா நீர் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த கூடாஞ்சேரி பகுதியை ஆசீர்வதிங்க கர்த்தாவே ஏசப்பா. ரட்சிக்க கூடாதபடி ஏசப்பா கை குருவி போல என்று சொல்லிங்க கர்த்தாவே ஏசப்பா. கரத்தை நீட்டு ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஏசப்பா. இந்த சபையின் தேவைக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஏசி அமைக்கப்படும்படியாக ஏசப்பா நாங்கள் ஜெபித்திருக்கோம் கர்த்தாவே ஏசப்பா. நீர் ஏசப்பா இந்த அதிசயத்தை ஏசப்பா நீ செய்ய போகிறீங்க கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம். இன்னும் சபையின் தேவைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது ஆண்டவரே. அவற்றையெல்லாம் ஏசப்பா பரத்திலிருந்து நீர் ஒத்தாசை அனுப்பி தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஐயாவுக்கு சுக பலத்தை ஏசப்பா நீ வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிஷப் அம்மாவுக்கு ஏசப்பா நீர் சுகபலத்தை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. மன விருப்பத்தின்படி எல்லாவித ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா நீர் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளை தாழ்ந்துகளாலும் கிருபையினாலும் நிரப்புங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவருக்கு நடத்தி கொடுத்தார். ஆண்டவர் நிச்சயமாக வந்து உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. தம்பி ஏன் வெளியே போயிருக்கிற? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த சுற்றி இருக்கிற எல்லா மக்களை ஆண்டவர் ரட்சிக்கும்படி, சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படி, இந்த சுற்றி இருக்கிற கிராமம் முழுவதும் தேவனுடைய பாதுகாப்பினாலே கர்த்தர் நிரப்பும்படி எல்லா கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவர் கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிருப்பாங்க. நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பார்த்தாது, இந்த சத்தம் பார்த்தாது. நல்லா கவனிங்க. இனிமே ஒரு ஜபத்தை நீங்க செய்யப்படுங்க. 1000 ஆத்துமாக்களை ஆண்டவர், புதிய ஆத்துமா 1000 ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுக்கும். எங்க ஜபம் பண்ணாலும் எப்போ ஜபம் பண்ணாலும் இந்த குறிப்பை மறக்காம ஜபம். ஆமென். 250 குடும்பம் நமக்கு ஆண்டவர் புதிய குடும்பத்தை ஆண்டவர் கொடுக்கும். ஆமென். இந்த குறிப்பை வச்சு எங்க ஜபம் பண்ணாலும், வீட்டு ஜபமோ தனி ஜபமோ, நம்முடைய தரிசனம், நம்முடைய நோக்கம் இந்த கர்த்தர் நிறைவேற்றணும். அல்லேலூயா. இடத்தை ஆண்டவர் கொடுப்பார், விஸ்தாரங்கள் ஆண்டவர் செய்வார், எல்லா வசதிகளையும் ஆண்டவர் அதிசயமாய் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நான் வார்த்தையின்படி கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஆமென். மனதில் இந்த இருதயத்தில் அந்த எண்ணத்தை கொடுத்ததுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், அதை காண்போம். கர்த்தர் சேர்ந்து கர்த்தருக்காக இணைந்து ஊழியம் செய்யுங்கள், செயல்படுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அந்த காலத்தை ஏற்படுங்களை செய்வார். ஆமென். நம்ம எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நம்முடைய பட்டணத்தை தேசத்தை இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்காக, சுகமாக்குவதற்காக, பாதுகாக்கிறதுக்காக, அவர்கள் வேண்டிய அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் ஆண்டவர் செய்கிறதுக்காக இந்த ஆராதனைக்கு வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அதிசயமான காரியங்களை இந்த மாதத்தில் செய்யப்படுவதற்காக, நமக்கு விரோதமாக யுத்தம் எப்படி எழுப்பினாலும் அவர்கள் மேற்கொள்ளாமல் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்யப்படுவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது. கர்த்தருடைய கிருபை வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் பலப்படுத்து. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நன்மையினால் நிரப்பி ஆளுகை செய். இயற்கைகளுக்கு ஆண்டவரே இந்த வெயில் காரியங்களுக்கெல்லாம் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். வருகிற நாட்களில் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல ஞானம், கிருபை, வல்லமை, பலன், ஆலோசனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்து நீர் பாதுகாத்துக் கொள்கிறார். எல்லாருடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஆண்டவரே நீ கட்டளையிட்டு நாமத்தை பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜெபித்து முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக டேவிட் சிவா பிறந்த நாள் வந்து நம்ம மத்தியில் கேக் கட் பண்ணுவோம். ஆமென். வாங்க மனைவி, நீங்கள் உங்கள் அம்மா வாங்க, நீங்கள் வாங்க, பரவாயில்ல வாங்க, 3 பேர் வாங்க. அவருக்காக உற்சவம் பண்ணுங்க. பாஸ்டர் வாங்க. எல்லாம் உங்கள் கரங்களை நீட்டி அவருக்கு நேராக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கேக் கட் பண்ணி நம்ம முடிச்சுட்டு போகிறோம். ஆமென். அவரை கர்த்தர் நல்ல இன்னும் அநேக வருஷங்களை கொடுக்கும்படி, நல்ல வேலை வாய்ப்புகள், வருமானங்களை கொடுக்கும்படி, குடும்பத்தில் நன்மை ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி சேர்க்கணும். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த நாட்களில் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுற சிவாக்காக நாங்கள் செபிக்கிற ஐயா. ஒரு புதிய ஆண்டு நீ கொடுத்தபடியாக முதலாவது மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஐயா. கடந்த எல்லா பாதையில இயேசப்பா தாண்டும்படி ஜெயிக்கபடி நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய வருஷத்தில் புதிய நாட்களில் ஆண்டவரே மகனுக்கு புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய நன்மைகள், வேலைகள், வருமானங்கள், நல்ல சரீரத்துக்கு சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பு ஆண்டவரே கொடுத்து ஒரு அதிசயத்தை மகனுடைய வாழ்க்கையை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எல்லா தேவை சந்திக்க மகனுக்கு விரோதமாக எழுதுகிற எல்லா சத்துடைய போராட்டங்கள், கிரிகளை இயேசுவின் நாமத்தினால கொட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஐயா. இன்று முதல் ஆசிரிப்பேன்னு சொன்னீங்களே, உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாவேன்னு சொன்னீங்களப்பா. அப்படியே மகனை ஆசிரியை பாதுகாத்து ரத்தத்தினால் மூடுங்க. மனைவி ஆசிரிய, குடும்பத்தை ஆசிரியமா ஜெபிக்கிறோம். தேவையை சந்திக்க உடைய நாமம் மற்றும் வைக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஆசிரியை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்லவர் வாங்கம்மா, இதம்மா ஏற்கலையா வந்தது. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. இந்த பேன் நிறையா போட்டுது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, dear Shiva. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear David Shiva. Happy birthday to you. எல்லா காரணத்தையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆத்மா சொன்ன பிறகு அவங்க எல்லாரும் வந்து யாரெல்லாம் கேக் கொடுக்கணும் நினைக்கிறீங்களோ வாழ்த்துக்கலாம், வாழ்த்தலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய விசுவாசிகள் யாவரோடும், உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும், பிறந்த நாளை காண்கிறதான டேவிட் சிவா தீபா அவர்களோடும் என்னென்னைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து இருக்கிறவங்க